ஒவ்வொரு ஆண்டும் குறைந்தபட்ச ஆதரவு விலையை எம்எஸ்பி யார் அறிவிக்கிறார்கள்? வேளாண் செலவுகள் மற்றும் விலைகளுக்கான ஆணையத்தின் கேக் பரிந்துரையின் அடிப்படையில் மத்திய அரசு ஒவ்வொரு ஆண்டும் குறைந்தபட்ச ஆதரவு விலையை அறிவிக்கிறது. இது சந்தை விலை வீழ்ச்சியடையும் போது விவசாயிகளுக்கு ஒரு பாதுகாப்பான வருமானத்தை உறுதி செய்கிறது. தமிழ்நாட்டில் எந்த பகுதி வன்பொருள் மற்றும் மின்னணு உற்பத்தியாளர்களை ஈர்த்துள்ளது? சென்னை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள் ஸ்ரீபெரும்புதூர் பன்னாட்டு மின்னணு நிறுவனங்களை ஈர்த்துள்ளதால் தென்னிந்தியாவின் மின்னணு மையம் என்று அழைக்கப்படுகிறது. இங்குள்ள துறைமுக வசதி மற்றும் திறன்மிக்க தொழிலாளர்கள் வன்பொருள் உற்பத்திக்கு சாதகமாக உள்ளனர். அத்தியாவசிய பொருட்களின் விலை உயர்வின் விளைவுகளில் ஒன்று என்ன? அத்தியாவசிய பொருட்களின் விலை உயரும்போது அதே அளவு பணத்தைக் கொண்டு குறைவான பொருட்களையே வாங்க முடியும். இது வாங்கும் சக்தியின் அரிப்பு எனப்படும். இது பணவீக்கத்தின் நேரடி விளைவாகும். மற்ற இந்திய மாநிலங்களுடன் ஒப்பிடும்போது தமிழ்நாட்டின் தனிநபர் வருமானம் பற்றி என்ன குறிப்பிடப்பட்டுள்ளது? தமிழ்நாட்டின் தனிநபர் வருமானம் இந்திய சராசரியை விட அதிகமாக உள்ளது மற்றும் இது இந்தியாவின் முன்னணி மாநிலங்களில் ஒன்றாக திகழ்கிறது. வலுவான தொழில்மயமாக்கல் மற்றும் சேவைத் துறையின் வளர்ச்சி இதற்கு முக்கிய காரணங்களாகும். முடிவு எடுக்கும் செயல்முறைகள் தொடர்பான காட் இன் ஒரு நோக்கம் என்னவாக இருந்தது? காட் அமைப்பின் முக்கிய நோக்கம் சர்வதேச வர்த்தக விதிகளை வெளிப்படையானதாக மாற்றுவதாகும். இதன் மூலம் உறுப்பு நாடுகளுக்கு இடையே வர்த்தக தடைகளை நீக்கி பாரபட்சமற்ற வர்த்தகச் சூழலை உருவாக்க முயன்றது. உரையில் குறிப்பிடப்பட்டுள்ள பண்டமாற்று முறையின் ஒரு நன்மை என்ன? பண்டமாற்று முறையில் பொருட்கள் நேரடியாக பரிமாறிக்கொள்ளப்படுவதால் அங்கு பணத்தின் தேவை இருப்பதில்லை. இது பணப்புழக்கம் இல்லாத காலங்களில் வர்த்தகத்தை எளிதாக்கியது. இந்தியாவில் அரசாங்கத்தின் 3 நிலைகள் யாவை? இந்திய அரசியலமைப்பின்படி அதிகாரம் மத்திய, ஒன்றியம், மாநிலம் மற்றும் உள்ளாட்சி அமைப்புகள் என 3 நிலைகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. இது அதிகார பரவலாக்கலை உறுதி செய்து நிர்வாகத்தை எளிதாக்குகிறது. மூலதன வடிவங்களின் கீழ் பணவியல் வளங்களாக வகைப்படுத்தப்படுவது எது? வங்கி வைப்புத் தொகைகள் என்பது பணமாகவோ அல்லது எளிதில் பணமாக மாற்றக்கூடிய திரவ சொத்தாகவோ இருப்பதால் இது பணவியல் மூலதனமாகும். இவை வணிக முதலீடுகளுக்கு தேவையான நிதியை வழங்குகின்றன. அமைப்புசாரா துறையில் உள்ள வேலைகளைப் பற்றி எந்த கூற்று துல்லியமாக விவரிக்கிறது? அமைப்புசாரா துறையில் பணிபுரியும் தொழிலாளர்களுக்கு நிலையான வேலைவாய்ப்போ அல்லது அரசாங்கத்தால் நிர்ணயிக்கப்பட்ட குறைந்தபட்ச ஊதியமோ பெரும்பாலும் கிடைப்பதில்லை. இவர்களுக்கு விடுப்பு, மருத்துவ காப்பீடு போன்ற சமூக பாதுகாப்பு வசதிகள் இருப்பதில்லை. பண்டைய காலங்களில் அர்த்தசாஸ்திரத்தின்படி வரிகள் எவ்வாறு வசூலிக்கப்பட்டன? கௌடில்யரின் அர்த்தசாஸ்திரத்தின்படி வரிகள் பணமாகவும் ஹிரண்ய மற்றும் தானியங்கள் போன்ற பொருட்களாகவும் தன்யா வசூலிக்கப்பட்டன. இது அக்கால பொருளாதார நிலைக்கு ஏற்ப நெகிழ்வுத்தன்மையுடன் இருந்தது. எந்த உண்மை உங்களை வியக்க வைத்தது? கீழே கமெண்ட் செய்யுங்கள். தினமும் புதிய தகவல்களுக்கு சந்தா செலுத்துங்கள்.